சென்னையின் கடற்கரையில் அமைதியாக உயர்ந்து நிற்கும் ஒரு புனித ஆலயம்தான் சாந்தோம் பசிலிக்கா. இந்த மண் ஒரு சாதாரண மண் அல்ல, இது இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையாரின் இரத்த சாட்சி கலந்த மண். கிபி 52ஆம் ஆண்டு புனித தோமையார் இந்தியாவிற்கு வந்தார். தமிழ்நாட்டில் சுவிசேஷத்தை அறிவித்து பலருக்கு விசுவாசத்தின் ஒளியை அளித்தார். ஆனால் கிபி 72ஆம் ஆண்டு மயிலாப்பூரில் அவர் வீரச்சாவை ஏற்றார். அவரின் உடல் சாந்தோம் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த புனித கல்லறை மீதுதான் இன்று நாம் காணும் இந்த மாபெரும் ஆலயம் எழுந்துள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் அந்த கல்லறை மீது ஒரு சிறிய தேவாலயத்தை கட்டினர். பின்னர் 1896ஆம் ஆண்டு அழகிய நியோகோதிக் பாணியில் இன்றைய சாந்தோம் பசிலிக்கா கட்டப்பட்டது. 1956ஆம் ஆண்டு இது மைனர் பசிலிக்கா அந்தஸ்து பெற்றது. இந்த ஆலயத்தின் உள்ளே நுழையும் போது உயரமான கூரைகள், வண்ண கண்ணாடி ஜன்னல்கள், அமைதியான ஜெப சூழல், இதயம் தானாக அமைதியாகி விடுகிறது. அப்போஸ்தலர் தோமையாரின் கல்லறை முன் மக்கள் மண்டியிட்டு ஜெபிக்கிறார்கள். அவர்களின் துன்புறும் உள்ளங்களையும் கண்ணீரையும் நம்பிக்கையையும் அங்கே வைக்கிறார்கள். அதே நேரத்தில் அன்னை மரியாளின் சன்னதியிலும் மக்கள் மிகுந்த பக்தியுடன் ஜெபிக்கிறார்கள். பலர் அன்னை மரியாளே ஜீவமாதா, உயிர் தரும் தாய் என்று அழைக்கிறார்கள். கர்ப்பம் வேண்டி பல தம்பதிகள் இங்கு வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வேண்டுகிறார்கள். அம்மா, எங்களுக்கு ஒரு குழந்தை அருள்வாய் என்று கண்ணீருடன் ஜெபிக்கிறார்கள். பலர் சாட்சி கூறுகிறார்கள், அம்மாவின் அருளால் பாதுகாப்பான கர்ப்பம் கிடைத்தது, ஆரோக்கியமான குழந்தை பிறந்தது என்று. பிறந்த குழந்தைகளை அம்மாவின் பாதத்தில் வைத்து நன்றி சொல்ல வருகிறார்கள். சாந்தோம் பசிலிக்கா ஒரு வரலாற்று நினைவிடம் மட்டும் அல்ல, அது உயிரோடு இருக்கும் நம்பிக்கை. புனித தோமையாரின் விசுவாசமும் அன்னை மரியாளின் அருளும் இங்கு இன்னும் ஒளிர்கிறது. இந்த புனித தலத்தை தரிசிக்கும் ஒவ்வொருவரும் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் திரும்புகிறார்கள். சாந்தோம் பசிலிக்கா விசுவாசத்தின் சின்னம். ஜீவமாதா, உயிர் தரும் அருள்தாய்.